வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்றைய பதிவாக ஜோதிடமும் மருத்துவமும். ஜோதிடத்தில் காலை பிடித்து பலன் சொல்ல வேண்டும். மருத்துவத்தில் நோயாளியின் குணம் அறிந்து அவர்களின் கையை பிடித்து பலன் சொல்ல வேண்டும். இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என வள்ளுவ பெருந்தகையின் கூற்று ஆகும். இன்று நாம் பார்ப்பது கண்களில் பாதிப்பு. இதனால் கண்களில் பாதிப்பு ஏற்படுகின்றது. இதற்குண்டான கிரகங்கள் என்ன? கண்கள் அழகாக அமைவதும் முகத்திற்கும் அழகு. அதை கண்கள் நல்ல ஒளி பார்வையுடன் அமைவது வாழ்க்கைக்கே அழகு. கண் பார்வை என்பது மனிதனுக்கு உயிர் நாடியாக விளங்குகிறது. தனியாக பிறர் தயவின்றி செயல்படுவதற்கு, இயற்கை அழகை ரசித்து வாழ்வதற்கும் கண்கள் மிக முக்கியமானதாகும். கண் பார்வையின்றி வாழ்வது மிகவும் கடினம். ஒளியிழந்த வாழ்க்கை என்பதால் தொடுதல், உணருதல் போன்றவற்றின் மூலமே எதையும் தெரிந்து கொள்ள முடியும். இதை தவிர வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் அவற்றை முழுமையாக வெளிப்படுத்த இயலாத அளவிற்கு சிக்கல்கள் உண்டாகும். ஒவ்வொன்றிற்கும் பிறரின் தயவை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். அதனால் இந்த பார்வை கோளாறு ஏற்படுகின்றது என்று ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சி செய்யும் பொழுது நவகிரகங்களின் திருவிளையாடலே காரணமாக இருக்கின்றது. பொதுவாக ஜென்ம லக்னத்திற்கு 2ஆம் வீடு வலது கண்ணும் 12ஆம் வீடு இடது கண்ணும் ஆகும். இந்த இரு ஸ்தானங்களில் பாவிகளால் பாதிக்கப்பட்டால் கண் பார்வை பாதிக்கும். பாவிகள் என்றால் தேய்பிறை சந்திரன், மாந்தி மற்றும் சூரியன், செவ்வாய், ராகு, கேது, தேய்பிறை சந்திரன், புதன் இவர்கள் பாவிகளாக வருவார்கள். திங்களும் ஆதித்தனும் இரு ஸ்தானங்களில் பாவிகள் பாதிக்கப்பட்டாலும் கண் பார்வை பாதிக்கும். கண் பார்வைக்கு முக்கிய காரணமாக விளங்கக்கூடிய கிரகம் சூரியன். வலது கண்ணுக்கு சூரியனும் இடது கண்ணுக்கு சந்திரனும். திங்களும் ஆதித்யனும் இழந்தாற் போல அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கு என திருமாலின் இரு கண்களை எடுத்து கூறும் திருப்பாவை. சூரிய சந்திர சுக்கிர பாவைகளின் சேர்க்கை பெற்று பலமிழந்து அமையப்பெற்றால் கண்களில் பாதிப்பும் கண் பார்வை குறையும் அமைப்பு உண்டாகும். கண் பார்வை குறைப்பதில் முக்கிய காரணமாக விளங்குவது வலது கண்ணுக்கு சனியும் இடது கண்ணுக்கு செவ்வாயும் ஆகும். சூரியனை சனி பார்த்தால் கண் பார்வை பாதிக்கும். அதே போல செவ்வாய் 2-12ஆம் வீட்டை பார்த்தால் கண்ணில் அறுவை சிகிச்சை செய்ய நேரிடும். ஜென்ம லக்னத்திற்கு 6-8ஆம் பாவகங்களில் பலமான பாவகிரகங்கள் அமைய பெற்றால் கண் பார்வையில் பாதிப்பு உண்டாகும். 8இல் அமையும் கிரகம் இடது கண்ணையும் 6இல் அமையக்கூடிய கிரகம் வலது கண்ணையும் பாதிக்கும். லக்னாதிபதி 6-8-12இல் அமைய பெற்று 2-12ஆம் அதிபதிகள் சுக்கிரன் சேர்க்கை பெற்றாலும் சூரிய சந்திரன் இணைந்து 12இல் இருந்தாலும் ஜென்ம லக்னத்திற்கு 6இல் சந்திரன், 8இல் சூரியன், 12இல் சனி, 2இல் செவ்வாய் இருந்தாலும் 1-2-7 அதிபதிகளின் சேர்க்கை பெற்றிருந்தாலும் 6-8-12ஆம் அதிபதிகள் லக்னாதிபதியும் சனி சேர்க்கை பெற்று 2-12இல் இருந்தாலும் சனி செவ்வாய் இணைந்து 2-12இல் இருந்தாலும் சந்திரன் சுக்கிரன் இணைந்து பாவிகளுடன் சேர்க்கை பெற்றாலும் கண்களில் பாதிப்பு உண்டாகும். பொதுவாக ஜென்ம லக்னத்திற்கு 2-12-7ஆம் இடம் 6-8 பாவிகள் அமையப்பெற்றால் கண்களில் பாதிப்பு உண்டாகும். 6-8-12இல் சந்திர சுக்கிரன் அமையப்பெற்றால் மாலை கண் நோய் உண்டாகும். ஜென்ம லக்னாதிபதி 2ஆம் வீட்டதிபதி சேர்க்கை பெற்று 6-8-12இல் அமையப்பெற்றாலும் சூரியன் கேது சேர்க்கை பெற்று 2-6-8-12இல் அமையப்பெற்றாலும் கண்களில் பாதிப்பு உண்டாகும். சூரியன் சந்திரன் சுக்கிரன் பரிகாரம் செய்தால் கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குறையும். கண்களில் கோளாறு. ஜோதிட குறிப்பு. கண்களில் கோளாறு
ஒருவருடைய ஜாதகத்தில் 2ஆம் வீடு 12ஆம் வீடுகளை வைத்து கண்களில் கோளாறு, நோய் போன்றவற்றை கண்காணிக்க முடியும். 2ஆம் வீடு வலது கண்ணையும் 12ஆம் வீடு இடது கண்ணையும் குறிக்கும். கிரகங்களில் சூரியன், சந்திரன், சுக்கிரன் ஆகியவற்றை வைத்து கண் நோய் மற்றும் கோளாறு ஆகியவற்றை பார்க்க வேண்டும். ஒருவர் 6, 8, 12ஆம் வீடுகளில் காணப்பட்டாலோ, பகை நீசம் பெற்று காணப்பட்டாலோ கண்களின் குறைகள், நோய்கள் ஏற்பட்டிருக்கும். அது மட்டுமில்லாமல் அசுப கிரகங்கள் 6, 8, 12ஆம் வீட்டதிபதிகள் 2ஆம் வீட்டில் இருந்தாலோ குறைபாடுகள் இருக்கும். ஜாதகத்தில் சூரியன் பகை, நீசம், அஸ்தமனம் பெற்று இருந்தாலும், பலவீனமடைந்தாலும் கண் கோளாறுகள், கண்களில் புரை போன்றவை ஏற்படும். அதேபோல் சூரிய சந்திரன் இணைந்து 6, 8, 12இல் இருந்தாலும் கண் கோளாறுகள், மாறுகண் போன்றவை ஏற்படும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். எனக்கு வாய்த்தளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் ராஜாத்தி அவர்கள் பிஹெச்டி பேசுகின்றேன். தொடர்புக்கு எனது செல் நம்பர் 9790640171. ஜோதிடம் பார்க்க ஆலோசனை பெற வாழ்க வளமுடன். நற்பவி உண்டாகட்டும்.